இந்த படத்துக்கான டிலேங்கிறது யார் சைடுல வந்துச்சு? அது இறைவனா கொடுத்த அருள் தான் சார், அவ்வளோதான். அருளா? ஜனநாயகன் அன்னைக்கு ரிலீஸ் ஆகல, ஆமா, இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அன்னைக்கு போட்டிருந்தா வெறும் தளபதி இருக்காங்க, இன்னைக்கு முதலமைச்சர்னு போடுறது இல்லை. ஆமா, அன்னைக்கு அந்த மீம் போடும்போது நிறைய பேர் சிரிச்சுட்டு தான் இருந்தானுங்க. கரெக்ட். இன்னைக்கு போடும்போது நெக்கில் இருக்கா? எப்போ நமக்கு நல்லா வருதுன்னு உங்களுக்கே தெரியும், நம்ம நல்லா எழுதுறோம் அப்படிங்கிறது. எவனும் திட்டல, அதனால வரல. எனக்காச்சும் எவனா செவனியோட நான் போட்டிருந்தேன்னா கிளம்பி இருந்துருப்பேன். லோகேஷ் நாடு போகும்போது நான் பெருசா எழுதுவேன்லாம் காட்டலாம் கிடையாது. ஓகே, நான் அங்க போய் எழுதி காமிச்சு எதுவுமே பிரச்சனை, எங்கால இங்கிலீஷ் பாட் போட்டு வருது. உங்களுக்கு விஜய் சொல்ல பாண்ட் எப்படி? பின்பம் எல்லாம் உடைக்கிற ஒரு ஆள் சார் அவரு. ஓகே, சிஎம் ஆன வரைக்கும் அதே தான். நீங்க எதிர்பார்க்கவே முடியாது என்ன பண்றாருன்றது. நீங்க ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நீங்க ட்ரை பண்ணணும். நான் ஒரு ஃபேன் இல்லைன்னு சொல்றதுக்கு. உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிரும் விஜய் சார். ஆஹா ஓஹோன்னு தூக்கி கொண்டாடின நாட்கள் தான் இப்போ திருப்பி அடிக்கிறாங்க. அவங்களுக்கு கொண்டாட உரிமை இருக்குன்னா அவங்க அடிக்கும் உரிமை இருக்கு. அவங்க தட்டாங்க போறாங்க. ரெண்டாவது நம்ம படத்தை பார்க்கறதுக்கு தானே அவங்க வராங்க. சில இடத்துலலாம் கண்டிப்பாக கடுப்பாகும். ஏன்னா அது பார்க்கும்போது தெரியும் இந்த அம்மாவுக்கு பாம்பு மேலாம் இது கிடையாது. இந்த ஆள் மேலே காண்டு. கவின் இதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டார் அந்த கதை கேட்டு? நயன் அப்படின்னு சொன்னோம், நயன்தாரா மேம் அப்படின்னு சொன்ன உடனே நயன் மேம் சொன்னா அடிச்சுடுவாங்க. அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. அவங்க ஓகேடா, எனக்கு ஓகேடா. ஒரு பாட்டு எழுதுறதுக்கு நீங்க எத்தனை நாள் எடுத்துப்பீங்க? ஆக்சுவலி அது டேரக்டரோட தேவையை பொறுத்து. அவருக்கு 1 மணி நேரத்தில் வேணும்னா 1 மணி நேரம், 2 நாள் 3 நாள் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. இப்போ இந்த படத்துக்கு நான் தான் டேரக்டர், எனக்கு உடனே வேணும். நீங்க பார்க்காத நான் தான் பார்க்க போறீங்க. ஓகே, பட் நீங்க ஒரு படமா ரெஃபரன்ஸ் கேட்குறீங்க. நீங்க என்ன கேட்டு நான் இது என் வருஷன் ஆஃப் யார்டி நீ மோகினி. ஓ ஓகே, ஓ யார்டி நீ மோகினி சார், எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சார். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். வழக்கமாக வணக்கம் சொல்லுவோம், ஆனால் உங்கள் படத்தினால ஹாய்னே ஆரம்பிச்சாச்சு. ஹாய், எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் விட்ஸ் ஹாய். அப்படி தான் மெயின் விஷயம். ரொம்ப கேட்சியான ஒரு டைட்டில் தான். பட் எப்படி சூஸ் பண்ணீங்க அதை? இல்லை, எனக்கு ரொம்ப தேவைப்பட்டது வந்துட்டு யார் பேசினாலுமே என் டைட்டிலை விட்டு பேசக்கூடாதுன்னு ஒரு ஆசை. ஓகே, சிம்பிளாக க்யூட்டாக இருக்கிறதுக்கு ஹாய். நான் அதுக்கு வேறு யாரும் ரைட்ஸ் வாங்கி வைக்கல, அதனால ஓகே போய் கேட்கும்போது யாரும் அதை வாங்கி வைக்கல. சிம்பிளாக இருக்குன்னு சொல்லி விட்டு வச்சுட்டாங்க, நான் தூக்கிட்டேன். நீங்கள் தூக்கிட்டீங்க. ஓகே. ஸோ வந்துட்டு நான் அவங்க ஃபஸ்ட்டு மீட் பண்ண விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்கலாம்னு விரும்புகிறேன். விக்ரமோட படம் ரிலீஸ் ஆன டைம் நினைக்கிறேன். நிறையா இந்த பாடல்களுக்காக நீங்கள் வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க. ஆமாம் ஆமாம். சாலிகிராமத்தில் கணேஷ்னு ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கும். ஆமாம், அங்கே நான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். நீங்கள் சாப்பாடு வாங்க வந்தீங்க, பார்சல் வாங்க வந்தீங்க. அப்போ நான் பார்த்துட்டு உங்களை மீட் பண்ணி கை கொடுத்து லிரிக்ஸ் சூப்பராக இருந்தது ப்ரோ அப்படின்னு நான் சொல்லிட்டு போனேன். ஞாபகம் எனக்கு. அப்போ நான் ஆங்கர் கிடையாது. அப்போ நான் வந்து சோஷியல் மீடியா ஒரு ஆள். இப்போது திரும்பி ஒரு 3-4 வருஷம் கழிச்சு இப்போ நீங்கள் டேரக்டராக இருக்கீங்க, நான் ஆங்கராக இருக்கேன். இந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ட்ரீமியாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஏன்னா இதுதான் ஸ்கூல் படிக்கும்போதும் காலேஜ் போயிட்டு இருக்கும்போதெல்லாம் சும்மா சொல்லும்போது விளையாட்டாக இருக்கும். அங்கே போயிடும் இங்கே போயிடும் அப்படின்லாம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இது ரொம்ப ட்ரீமி ரைடு தான் இது வரைக்குமே. ஓகே ஓகே. என்னவா ஆகணும்னு வந்தீங்க சினிமாவுக்கு? டேரக்டர் ஆகணும். டேரக்டர் தான். ஓகே, ஃபிக்ஸ்டு டேரக்டர் தான். ஓகே. அப்போது நடுவில் இந்த ரிலீக் ரைட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு எப்போ அதை நீங்கள் ஒரு ஆடட் அட்வான்டேஜாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க? ஐ மீன் ஆடட் ஒரு டேலண்ட்டாக நீங்கள் எப்போ எடுத்துக்கிட்டீங்க? இல்லை நான் ஆக்சுவலி ஷார்ட் ஃபிலிம் பண்ணிருக்கும் போதே வந்துட்டு மியூசிஷியன் பேண்ட் இருந்துச்சு. தே நீடட் அ ரைட்டர். ஓகே. ஸோ அங்கே வெற்றிடம் இருந்துச்சுன்றதால நாங்கள் போய் உட்காந்துட்டேன். ஓகே ஓகே எடுத்துப்போம். ஓகே. எப்போ நமக்கு நல்லா வருதுன்னு உங்களுக்கே தெரியும், நம்ம நல்லா எழுதுறோம் அப்படிங்கிறது. எவனும் திட்டல, அதனால வரல. எனக்காச்சும் எவனா செவனியோட நான் போட்டிருந்தேன்னா கிளம்பி இருந்துருப்பேன். ஓகே, எவனும் பண்ணல. பேசாம அவனுங்களும் வேலை நடக்குது நல்லா இருந்தாங்க, நானும் இந்த வாய்ப்புன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். ஓகே. ஸோ அப்படியே போய் 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 உண்மையிலே எழுதுவான்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உட்கார வச்சிட்டாங்க. ஓகே. அப்போ ஷார்ட் ஃபிலிமுக்கும் மியூசிக் வீடியோவுக்கும் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் லோகேஷ் நாடு போகும்போது நான் பெருசாக எழுதுவேன்லாம் காட்டலாம் கிடையாது. ஓகே. நான் அங்கே போய் எழுதி காமிச்சு எதுவுமே பிரச்சனை, எங்கால இங்கிலீஷ் பாட் போட்டு வருது கேட்டாலும். ஓகே. இங்கிலீஷ் பாட்டு நமக்கு கேட்கவும் தெரியாது, எழுதவும் தெரியாது, உட்காந்துட்டு இருப்போம். ஓகே. மாஸ்டர் வரும்போது தான் ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. அப்போ அவர் டப்புன்னு கேட்டார், எழுதுறியாடா? எழுதுவேன்னு தெரியும், ஒரு வாய்ப்பு எதாவது நான் அதெல்லாம் அது மட்டும் எழுதி போய் ஓடி தைரியமாக கேட்டுருவோம். லைஃப்ல கூச்சம் மட்டும் படவே கூடாது. கரெக்ட். என்னதான் சரி, கிடைக்கலாம் பரவாயில்ல, கேட்கவே இல்லைண்ணா, அதனால கேட்டேன் பண்ணலாமா, அது பண்ணிட்டுட்டாரு. சரி, வாய்ப்பு கிடைச்ச உடனே வண்டி ஏறியாச்சு. ஓகே. ஸோ இந்த படத்தோட
தாக்கம் ஏதாவது ஒன்று அஃபெக்ட் ஆகி தான் நம்ம எழுதியிருப்போம், இல்லை வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் அந்த கதை எழுத ஆரம்பிச்சிருப்பீங்க. என்ன பாயிண்ட்ல அந்த கதையை எழுத ஆரம்பிச்சிங்க? உங்களோட ரியல் லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட கதையா, இது என்னவா இருக்கும் சார்? எனக்கு மேமோட கேரக்டர் தான். ஓகே. அவங்க ப்ளே பண்ணுற கேரக்டர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு நம்பரோட தான் இருந்துச்சு. ஓகே. ஒரு 2-3 சாய்கள் அண்ட் பேக் ஸ்டோரி. ஸோ எனக்கு அதை எடுத்து பண்ணும்போது அங்கேருந்து உருவாச்சு தாட்டா. அப்படியே பில் பண்ணி ஐ வெண்ட் ஆன் வித் ஃப்ளோ. ஓகே, அவ்வளோதான். ஸோ அந்த கதை எழுதும் போது நயன்தாரா மேம் தான் அதை ப்ளே பண்ணணும்னு எழுதினீங்களா? எழுதி முடிச்சதுக்கு தான் நயன் போடல. நம்மளுக்கு இந்த ரெடிமேட் சரக்கு எடுத்துட்டு போக முடியாது, நான் துணி தான் எடுத்துட்டு போவேன். கொடுத்தீங்கன்னா தைச்சிருவேன். ஓகே, அந்த மூமெண்ட் தான். ஸோ அதனால எனக்கு நயன் மேம்க்கு தான் எழுதுறேன். ஏன்னா வாஸ் ஒர்க்கிங் ஆன் another ஸ்டோரி இந்த சேம் ப்ரொடக்ஷனில். ஓகே. பட் அவங்க கேட்டாங்க, there's an opportunity window, would you like to knock on it இருந்தாங்க. ஓகே. நான் கதையை உடச்சிட்றேன், நான் போயிடுறேன் கேட்டுறேன்னு சொல்லிட்டு தான் நான் வெண்ட் ஆன் வித் them. அப்போ சொல்லி மேம் கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ராம்காம் அண்ட் ஃபேமிலி ஓரியன்டாக பண்ணணும். ஓகே. இல்லை அவங்க ஜானர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த ஜானர் தான் வேணும். அவங்க கேட்டாங்க ஃபீல் குட் ஃபேமிலி ராம்காம் பண்ணணும். நான் அப்படியே சரி பார்த்தேன், சரி ஓகே பண்ணிடுறேன். ஓகே. எனக்கு இந்த வில்லன்களே இல்லாத ஒரு படமாக இருந்துச்சுன்னா ஓகே, வாண்ட் எனி வில்லன்ஸ் டு பி தேர். ஓகே. அந்த மாதிரி செட்டப் வாட்ச் பண்ணலாமா? ஓகே மேம், எனக்கு ஓகே தான். ஸோ அப்படி யோசிச்சு பார்க்கும்போது தான் வெண்ட் ஆன் திஸ் ஃப்ளோ. ஓகே. அந்த ஒரு ஐடியா இருக்கும், இது பில்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஐடியா ஃபர்ஸ்ட் ஃபோன் கால் சொன்னால் ஷி வாஸ் வெரி ஹாப்பி வித் இட். ஓகே. தென் ஷி கேவ் த நாட், ஒர்க் பண்ணிக்கோங்க அப்படி வெண்ட் ஆன். ஆமாம், எடுத்துட்டு. ஓகே. ஸோ கவின் ஆர்ன்போர்ட் அந்த மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட முதல் ஒரு படம் டாடா ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த படமே இது அனௌன்ஸ்மெண்ட்டாக இது வந்துச்சு, பட் ரொம்ப லேட்டாக தான் இப்போது ரிலீஸ் ஆகுது. நயன்தாரா கூட கவின் பேரா அப்படின்லாம் ஒரு டாக் இருந்துச்சு. பட் நீங்கள் எப்படி இதை கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க இவங்க 2 பேரோட? நான் ஆக்சுவலி கன்வின்ஸ் பண்ண அவசியமே வரல. ஏன்னா நான் மேம்கிட்ட சொன்னேன், அவங்க ஏன் உச்ச நட்சத்திரமாக இருக்காங்கன்னா ஷீ ஸ்டில் இன் சர்ச் ஆஃப் டூயிங் சம்திங் டிஃப்ரெண்ட். ஓகே. ஷீ இஸ் அட் த மோஸ்ட் கம்ஃபர்டபுள் லெவல் எனி ஹீரோயின்ஸ் குட் பி. பட் ஈவன் அட் தட் கம்ஃபர்ட் லெவல் ஷீ டசன்ட் வாண்ட் டு ஸ்டே வெரி அந்த ரொம்ப சாதாரணமாக அப்படி உட்காந்துலாம். ஓகே, இது உங்களுக்கு கட்சிச்சில் இதே மெயின்டைன் பண்ணிட்டு போயிடலாம், வேறு இங்கே வந்துட்டோமா அடுத்து வேறு ஆச்சும் பண்ணுவோம், புதுசாக பண்ணுவோம் போவோம். ஷீ இஸ் ரீஇன்வென்டிங். எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். தட்ஸ் வை ஷீ இஸ் தி நயன்தாரா. ஓகே. எனக்கு அதனால தான் நான் கதை சொல்லும்போது இந்த மாதிரி ஐடியா மேம் அண்ட் காஸ்டிங்கும் சொல்லும்போது ஆப்ஷன் கவின் நான் சொன்னேன். ஓகே. இவர் தான் மண்டையில் இருக்காரு, ட்ரை பண்ணலாமா? ஐ வாண்டட், ஏன்னா எனக்கு அந்த ஒரு இன்னசென்ட் ஃபேஸ் வேணும். அதாவது கலாயை வாங்குறதுக்கான முகரையாக இருக்கணும். எப்படியும் நம்ம எல்லா முகரைக்குமே ஒரு செட்டப் இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ நான் கமல் சார் முகராசிக்கு வந்துட்டு நீங்கள் கலாயை அவர் மேலே த்ரோ பண்ண முடியாது. எஸ், அவர் கலாய் கொடுக்குற ஆள் இருப்பார். ஆனால் ரஜினி சார் வந்துட்டு வாங்குவார். ஓகே, அந்த மாதிரி. ஓகே. தர்மத்தின் தலைவனில் வந்துட்டு நீங்கள் அந்த அன்றாயிரம் போட்டு பஸ் ஸ்டாண்டில் மக்கள்லாம் சந்தோஷமாக நிற்கிறாங்கன்னு சிரிப்பாங்க. அத்தனை பேர் ஒரு பார்த்து சிரிப்பாங்க. அந்த ஜோக்கு அவர் வாங்கிப்பார். ரஜினி சார் முடிஞ்சது இன்னசென்ஸ் பயங்கரமாக இருக்கட்டும். ஸோ எனக்கு அதுதான் தேவைப்பட்டுச்சு. ஓகே. அண்ட் அவரோட இன்னசென்ஸ் சரி, பாக்யராஜோட இன்னசென்ஸ் சரி. பாக்யராஜோட இன்னசென்ஸ் அவ்வளோ ஒரு திருட்டுத்தனமான ஒரு இன்னசென்ட் இருக்கும். நல்லவன் தான், ஆனால் கொஞ்சம் ஒரு மார்க்கமான ஆள். அந்த தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ ஐ வாண்டட் கவின் சார் டு ப்ளே இது. அண்ட் நயன்ட்ட சொன்னேன், ஷி வாஸ் வெரி மச் எக்ஸைட்டட். பிகாஸ் மேம் அது ஒரு கியூரியாசிட்டி கொண்டு வந்து தரும் மேம். என்னோட பிக்கஸ்ட் யூஎஸ்பி அதுதான். வை நயன் அண்ட் கவின்ன்றதான் கொண்டு போகலாம், ட்ரை பண்ணுவோம். ஓகே. அண்ட் எனக்கு இருக்கிற அந்த நார்மல் நீங்கள் சொல்லும் போது ஏன் வந்து ஏஜ் பேரியர் அதெல்லாம் கொண்டுருவாங்க, உடச்சுப்போம் மேம். தட்ஸ் வாட் சூப்பர் ஸ்டார்ஸ் டூ. ஓகே. ஷீ டஸ் தட். ஓகே. ஸோ கவின் இதை எப்படி ரிசீவ் பண்ணிட்டார் அந்த கதை கேட்டு? நயன் அப்படின்னு சொன்னோம், நயன்தாரா மேம் அப்படின்னு சொன்ன உடனே? இல்லை, கவினுக்கு வந்து இந்த கதை முன்னாடியே தெரியும். ஓகே. கவின் சாருக்கு வந்து நான் ஒரு 1 இயருக்கு முன்னாடியே இந்த கதையை நான் சொல்லிட்டேன். ஹேட் திஸ் ஒன் த கிட்டி 1 இயருக்கு முன்னாடி நான் போய் சொல்லிட்டேன். சொல்லி முடிச்சு. பட் அவருக்குலாம் சொல்ல கிடையாது, ரேண்டம் டிஸ்கஷன் நாங்கள் பேசிட்டு இருப்போம். எனக்கு அவர் பழக்கம் டாடா இருந்து. ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நடுராத்திரி கதை தட்டி தான் இந்த கதையை நீங்கள் நடிக்கிறீங்களா நயன் மேம் சொன்னா அடிச்சுடுவாங்க. அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே. அவங்க ஓகே, எனக்கு ஓகேடா, எனக்கு ஆல்ரெடி கதை தெரியும். ஓகே, ஐம் ஓகே அப்படின்ட்டாரு. அப்புறம் அங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தே போத் பிலீவ் இன் மீ. எனக்கு அந்த கதையில் அவங்க கொடுத்த கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஓகே. அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் தான் நயன் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரொடக்ஷன். விக்கி சார் எவ்வளோ இன்வால்வ் ஆனார்? விக்கி சார் ரொம்ப ஜெம். ஏன்னா அவர் உள்ளே வந்து நான் பெருசாலாம் பார்த்து கிடையாது. அவர் பாட்டுக்கு வருவார், அவர் பாட்டு ஓவரமாடி சுற்றி பேசாமல் போய்வார். அவன் ஷூட்டிங் எடுக்கலாம், அவனை விட்டுருங்க, நேம் கூப்பிட்டு ஏதாச்சும் வரல இல்லைன்னா கூப்பிட்டு அப்போ எனக்கு பண்ணித்தாங்கன்னு தரமாட்டானுங்க, யாரும் தரமாட்டேன்னா நான் பேசுறேன்னு சொல்லி போய் பேசி கொண்டு வந்து எடுத்து தருவார். மோர் ஆஃப் மை டிரெக்டர் தேன் ஆஸ் அ ப்ரொடியூசர்னா
ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக. ஆக்சுவலி உங்கள் வீட்டில் பற்றிலாம் வந்து ஒரு டிஸ்கஷனில் ஒரு இன்டர்வியூவில் கூட வந்து உங்களை மென்ஷன் பண்ணலாம் பேசியிருப்பார். லோகேஷோட அசிஸ்டன்ட் விஷ்ணுன்னு ஒருத்தர் இருக்கான், செம்மையாக எழுதுவான் அப்படின்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பார். இல்லை அவர் ரொம்ப அப்ரிஷியேட்டிங் நேச்சர், அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு. ஓகே. ஸோ வந்துட்டு இந்த காஸ்டிங் ஓகே ஆயிடுச்சு அப்படிங்கும்போது இவங்க 2 பேருக்குள்ள வந்து அந்த ஐஸ் பிரேக்கை வந்து பிரேக் பண்ணி ஆகணும் செட்டில். அது வந்து எந்த ஷாட்டில் நடந்துச்சு உங்களுக்கு? நீங்கள் எனக்கு ஸ்டார்டிங்கில் பிருந்தா மாஸ்டர் கையில் கொடுத்துட்டேன். மாஸ்டர் நீங்கள் அப்படியா? வழக்கமாக இப்போ நான் ஒர்க் பண்ணது எல்லாமே பெரிய படம் தான். பெரிய படத்தோட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா டான்ஸ் தட் பி சரிங்க மூடில் அது சொல்லிட்டாங்க. நானும் அதான் ஃபாலோ பண்ணேன். ஓகே. ஃபர்ஸ்ட் சாங் ரசகுல்லா தான் ஃபர்ஸ்ட் ஷூட் போகிறோம். வந்துட்டு பிருந்தா மாஸ்டர் தான். எனக்கு பிருந்தா மாஸ்டர் அப்போ யாருன்னு தெரியாது. ஓகே. ஸோ அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் போய் மீட் பண்ணி பேசுகிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் மீட்லேயே எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு. ஓகே. என்ன கான்ஃபிடன்ஸ்னா, நான் இவங்க கையில் கொடுத்து நான் கொஞ்சம் சும்மா உட்காரலாம், அவங்க பார்த்துப்பாங்க, அவங்க செட் பண்ணி கொடுத்துருவாங்கன்ற அளவுக்கு எனக்கு கான்ஃபிடன்ட் இருந்துச்சு. ஓகே. ஷீ ஐஸை உடச்சி ஜூஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ ரசகுல்லா ரொம்ப பிடிக்குமா? ஆமாம் ஆமாம். குலாப் ஜாமுனா ரசகுல்லாவா? ஸ்வீட்னு எழுதி கொடுத்தாலே பிடிக்கும். ஓகே. எனக்கு இந்த ரசகுல்லாங்கிற அந்த ஒரு டேர்ம் பிடிச்சி எழுதுறதுனால ரசகுல்லா இவர் தான் ஏஞ்சல் அப்படிங்கிற மாதிரி எழுதிருக்கீங்க. ரெலிக்காக வந்துட்டு இந்த படத்தில் வந்து எழுதும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்லாம் போட்டு எழுதுனீங்களா, இல்லை எல்லா படத்துக்கும் பண்ணுறது? எல்லா படத்துக்கும் ஒரே எஃபர்ட் தான். ஏன்னா நீங்கள் ப்ராப்பராக லிரிசிஸ்டாக இருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். நம்ம அது கிடையாது. நான் வந்து குரூப்பில் டூப்பு தான். நான் ஜாலியாக அதை பண்ணிருப்பேன். ஏன்னா என்னைக்காச்சும் சொன்னால் தப்புன்னு நீங்கள் எழுதி காட்டுங்க. இப்போ நாமளாம் சொல்லுவாங்களே, இவ சுச்சுவேஷன் சொல்லி எழுத சொல்லுவாங்க. ஆமாம், இது கேமரா எழுதுங்க அப்படின்னா நான் எந்திரிச்சு போயிடுவேன். இந்த வேலை வேணான்றது எனக்கு அது தெரியாது. ஓகே. விவேக் அண்ணா அது பண்ணுவார். யா. நான் ஆஃப்ரே சுற்றி முற்றி பார்க்கும்போது லிரிசிஸ்ட்னு ஒரு பேர் சொன்னால் பசைய மாட்டேன். அவர் விவேக் அண்ணா. ஓகே. அவர் அதெல்லாம் பண்ணுவார். 3 டைமென்ஷனல் உமாதேவி மேம் பண்ணுவாங்க. ஆமாம். அறிவு பண்ணுவார். சரி, நான் அதை பண்ணுற ஆள் கிடையாது. நான் இவங்க எல்லாத்தையும் பார்த்து லைக் பண்ணிட்டு போயிடுவேன். ஓகே. ஒரு பாட்டு எழுதுறதுக்கு நீங்கள் எத்தனை நாள் எடுத்துப்பீங்க ஆக்சுவலி? அது டேரக்டரோட தேவையை பொறுத்து. அவருக்கு 1 மணி நேரத்தில் வேணும்னா 1 மணி நேரம், 2 நாள் 3 நாள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாலும் ஓகே. இப்போ இந்த படத்தில் நான் தான் டேரக்டர், எனக்கு உடனே வேணும். உங்ககிட்ட நீங்களே டிமாண்ட் வச்சிருக்கீங்க வேணும். ஓகே. எனக்கு இப்போ நான் போவேன், டேரக்டர் பிடிப்பேன், பிடிச்சி உட்கார வச்சு நான் வாங்கி எடுத்துட்டு லாக் பண்ணிட்டு போயிடுவேன். எனக்கு நான் குழப்பவாதியே கிடையாது. எனக்கு தெளிவாக தெரியும் எனக்கு இதுதான் வேணும்ன்றது. ஓகே. இந்த படத்தோட ஃப்ளோ இதில் இவ்வளோ இருக்கு, எனக்கு இந்த லைன் இது வேணும் அப்படின்னு எல்லா பாடலுமே நீங்கள் தான் எழுதிங்க. அந்த படத்தில் ஒரு பாட்டு மட்டும் அடுத்து வரப்போகிற பாட்டு ஒன்று இருக்குது, பச்சை புள்ளன்ட்டு. அது மட்டும் ஆஷிக்னு ஒருத்தர் ஃப்ரெண்டு. ஓகே. டாடாலாம் எழுதியிருக்காரு, அவர் எழுதிருக்காரு. மற்ற எல்லா பாட்டும் நானே தான். ஓகே. ஸோ இந்த படம் பண்ணுறதுக்கு டாடா படம் மட்டும்தான் காரணமா கவின் இதில் ஃபியூச்சர் பண்ணுறதுக்கு? டாடா மட்டும்தான் காரணம் கிடையாது. அவர் வேட்டையிலேருந்தே ஓகே. அந்த விஜய் டிவி டைம்லேருந்து ஹி ஹேட் தட் பிக் ஸ்க்ரீன் பர்சோனா. சில முகங்கள் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் பெருசாக தெரியும். ஆமாம், அதுதான் அவர். எனக்கு அந்த அவரோட சட்டில்னஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே. சட்டிலாக எனக்கு தான் எனக்கு அவர் மூஞ்சி மேலே காமெடி போட்டுச்சுன்னா அவர் வாங்கி பாருன்னு தெரியும். ஆமாம், அதுக்கான அது நிறையா பண்ணியிருக்காரு அவர். ஆமாம் ஆமாம். விஜய் சாருக்குலாம் அதே தான் இருக்கும். இப்போ கில்லிலாம் பார்க்கும்போதுலாம் அவர் மேலே காமெடி வீசலாம். ஆமாம், வாங்கிப்பார். எனக்கு அந்த மெட்டீரியல் இருந்துச்சு. ஓகே. அதனால ஓகே. ஜென் மார்ட்டின், கவின் ஜென் மார்ட்டின்னா வந்து அந்த காம்பினேஷன் வந்து அடுத்தடுத்த படங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். உங்களுக்கும் நீங்கள் டாடாவில் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க தெரியும். நினைக்கும் போது நிறைய பேர் வந்து அந்த டாடாவோட பாடல்கள் ரொம்ப ரசித்து கேட்டாங்க. மேபி இது வந்து அவர் அனிருத்தோ இல்லை வேற யாரோ போடுறது ரொம்ப நல்லா வெளியே தெரிஞ்சிருக்கும். ஜென் மார்ட்டின் வந்து அண்டர்ரேட்டடாக இருக்காருன்னு தோணும்போது அவர் இந்த படத்துக்குள்ள வந்தது யாரோட கால்? நீங்கள் எடுத்ததா இல்லை? நானும் ஜென் மார்ட்டின் ஸ்கூல் மேட்ச். அப்படியா? நாங்கள் ஒட்டுக்கா படித்தவங்க, நாங்கள் ஒட்டுக்கா சுற்றிட்டு இருந்தோம். இப்போ டாடா படத்தில் வர போகாதே தாயாக, கிருட்டுன்ற பாட்டு இதெல்லாம் வந்துட்டு நான் என் படத்துக்கு பண்ணி வச்சுருந்தேன். ஓகே. நீங்கள் டைரக்ட் பண்ணுற படத்துக்கு? நான் டைரக்ட் பண்ணுற படத்துக்கு வச்சுருந்தேன். ஓகே. அப்புறம் அந்த படம் பண்ணல, அப்படியே வெயிட் பண்ணி போயிட்டே இருக்கும். ஓடாத ஆட்டோக்கு எதுக்கு டயருன்னா ஒன்றா கழட்டி கொடுத்துருந்தேன். தேல்பத்ரி சிங்கா தான் அந்த ஆல்பம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அவர் வந்து முதல்ல ஒரு பார்த்துட்டு அதில் போகாதே நல்லா இருக்கு, கவின் சார் கேட்குறாரா, அவன் வேற பாட்டு தான் காட்ட போயிருந்தான், இது நல்லா இருக்குன்னு சரி எடுத்துக்கிட்டான்னு சொல்லிட்டோம். இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் வந்தா கிருட்டுன்னு ஒரு பாட்டு இருக்கு, அது எனக்கு பாடி வச்சோம்ல, அது கொஞ்சம் முடிச்சு கொடுத்துருக்கா அவங்க கேட்டிருக்காங்க. சரி அதையும் எடுத்துட்டு போயிங்க. அப்புறம் கொண்டாகரம் கொண்டு வந்து தாயாக ஒரு பாட்டு இருந்துச்சு, அதுவும் வேணுமாடா, அதுவும் வேணும்றாங்க, அதுவும் எடுத்துட்டு போயிட்டாங்க. மச்சான் அவங்க சட்டை நல்லா இருக்கு குடாங்கிற எடுத்துட்டு போயிட்டாரு எல்லாத்தையும். நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு நானும் சின்ன எங்களுக்கு அந்த ஒரு வைப் ஒர்க் அவுட் ஆகும். நாங்கள் ஸ்டார்ட்ல இருந்து தான். ஓகே. அப்படி பழக்கம். நான் ஹாய் பண்ணும்போது கொடுத்துருங்க, அவ்வளோதான். நீங்க எனக்கு இந்த மாதிரி நீங்க யார் பெரிய ஆர்டிஸ்ட் கொடுத்து பெரிய மியூசிக் டைரக்டர் ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து அவங்க ரெஃபர் பண்ணிருப்பாங்களா இவரு? அதெல்லாம் எல்லா சைடுல தான் பெரிய நேம்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஓகே. எனக்கு என் ஃப்ரெண்டோட பெரிய நேம் இருக்காதுல்ல. கரெக்ட்.
அவங்க நம்பர்ஸாக பார்த்தீங்கன்னா டேலண்டா இல்லை, அது எண்ட் ஆஃப் த டே அவங்களாம் பெரிய பெரிய ஆள் தான், ஒத்துக்கிறேன் தான். ஆனால் அவங்க யாரும் என் ஃப்ரெண்டு கிடையாதுல்ல. ஆமாம், ஜென்மாட்டுன்னு தானே எனக்கு ஜென்மாட்டுன்னு. ஆமாம். ஸோ அதனால் எனக்கு அது ஒரு, ஏன்னா படம் நடுவில் ஒரு பெரிய ஹால்ட் ஆச்சு, நின்றுச்சு போச்சு வந்துச்சு. அப்போ எனக்கு நடுவில் நின்று நிறைய பெட்களில் வந்துட்டு முக்கியமான ஆளில் வந்து ஜென்மாட்டன் தான். நீ இது வச்சா பார்த்துலாம், வேற என் ஃபண்டிங் வரலன்னா கூட பரவாயில்ல, மொத்தமாக எடுத்துகிட்டு கூட படத்தில் போட்டு எடுத்து முடிச்சலாமா போகலாமான்ற அளவுக்கு. ஓகே. ஆனால் இந்த படத்துக்கான டிலேங்கிறது யார் செல்லுன்னு வந்துச்சு? அது இறைவனாக கொடுத்த அருள் தான் சார், அவ்வளோதான். அருளா? ஏன் ஒரு 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 விஷயம் நடக்குது, பேடாக இருக்குது, அது எப்படி நீங்கள் வந்து பாசிட்டிவாக மாற்றிக்கிறீங்க? உழைக்கணும்ல சார், சும்மா நெகட்டிவ் எடுத்து என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. வேணா ஃபேக் ஐடி வச்சுட்டு ட்விட்டரில் கத்திக்கலாம், அதை தவிர வேறு எதுவும் முடியாது. சிலதெல்லாம் நான் நல்லபடியாக நடந்தாகும். இப்போ ஜனநாயகன் அன்னைக்கு ரிலீஸ் ஆகல, ஆமாம், இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அன்னைக்கு போட்டிருந்தா வெறும் தளபதிட்டு இருக்காங்க தான், இன்னைக்கு முதலமைச்சர்னு போடுறதில்ல. ஆமாம், அன்னைக்கு அந்த மீம் போடும்போது நிறைய பேர் சிரிச்சுட்டு தான் இருந்தானுங்க. கரெக்டாக. இன்னைக்கு போடும்போது நெக்கில் இருக்கா, ஆனால் சில டிலேஸ் எல்லாம் வந்துட்டு நல்லதை கொண்டு வந்து தரும். ஓகே, அதுக்கான டைம் இருக்குல்ல, அதனால அது ப்ரெஷராக பார்த்துட்டு இருந்தோன்னா வேலைக்கு சுற்றி முற்றி எல்லாருக்கும் வண்டி ஓட்டிட்டு தான் இருக்கும். அவன் பில் பண்ணிட்ட நமக்கு நடக்கலையே போலேன்னு. ஒரு சிலது 7 மாதத்துல குழம்பு வந்துடும், அதுக்கான எல்லாருமே கார்பரேஷன் பண்ண முடியுமா? அதனால அந்த மாதிரி தான் பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போயிடணும் சார். சினிமாவில் இருக்கும். ஓகே, நெகட்டிவிட்டி என்ன நடக்குதோ நமக்கு பாசிட்டிவ் மாற்றிக்கணும். பாசிட்டிவ் ஆகும். ஏன்னா எல்லாத்தையும் சிரிக்க முடியாது, டென்ஷன் ஆகும். டென்ஷன் ஆகிட்டு இப்படி சொல்லுவாங்க சிரிக்கிறேன். ஓகே, எனக்கு டாடாவில் வந்துட்டு அந்த இந்த மனித பிறவி பெண் அன்பில் அடங்கிடும் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயத்த ஒரு லைனில் சொன்ன மாதிரி இருந்துச்சு. அந்த மேட்ரை எழுதுறதுக்கான ஒரு தாட் எங்கேருந்து வந்துச்சு? அந்த லைன் மட்டும் வந்து சார், கல்லறையில் கூட ஜென்மம் உன் முகம் பார்த்துருப்பேன். ஆமாம், இதை பார்த்துட்டு காப்பி அடிச்சு ஒரு லைன் எழுதணும், அவ்வளோதான் சார். ஓகே, இதே மாதிரி எனக்கு ஒரு அதுவுமே செம்ம லைனு சார். அதெல்லாம் சூப்பர் லைன் சார், அதெல்லாம் சூப்பர் லைன் சார். ஓகே, சூப்பராக இருக்காது சார். இதை பார்த்து அதான் சார், காப்பி அடிக்கிறதுக்கு ஒருத்தர் இன்ஸ்பயர் ஆனால் கூட ஒருத்தர் அந்த அளவுக்கு வர்த்தாக இருக்கணும். அங்கே பார்த்துப்பேன் நான். அது எல்லாத்துக்கும் எல்லாமே தான் சார். நான் கேடிவி பார்த்து எனக்கு என்னெல்லாம் படம் பிடிச்சிருக்கோம். ஓகே, நான் அதை திருப்பி எடுத்துருவேன். ஓகே, அது திருப்பி இது பண்ண. இப்போ நான் கல்லறையில் லைனை பார்த்தேன், இந்த லைன் சொன்னோம்னா அதுக்கு சம்மந்தம் இருக்காது. ஆனால் எனக்கு அதுதான் தூக்கணும். ஒருத்தன் அப்படி லவ் பண்ணியிருக்கான்டா அப்படின்றதான், அதுதான் இங்கே தூக்கி போட்டேன். நான் அந்த விஷயத்தை தூக்கி எனக்கு எப்படிலாம் பிடிக்க மாற்றணுமோ அதே மாதிரி தான் பண்ணணும்னு பார்ப்பேன். ஓகே, ஸோ அதனால் லைன்ஸ் வரைக்கும் அதான் நாமத்துக்குமார் சார்தும் பாலி சார்தும் இருக்கும். ஆமாம், இது வரைக்கும் பண்ணுற பாட்டு எல்லாமே அது அவங்களோட இன்ஸ்பிரேஷன். அவங்க என்ன பண்ணிருக்காங்க தான் சார் பார்ப்பேன். எனக்கு அவங்க பண்ணதை பார்த்து இதெல்லாம் நான் பண்ண நல்லா இருக்கும்ல. ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் தான் நான் பண்ண பார்ப்பேன். ஆமாம், நான் நேரு காந்தியெல்லாம் கிடையாது, சும்மா போட்டு வருவேன். ஓகே, கமல் சார்கிட்ட பேசிட்டு போனால் அதான் சொன்னார், நமக்கு முன்னாடி நிறைய எழுதி கொடுத்துருக்கேன், தமிழ் அவ்வளோ கொடுத்துருக்கு, அதில் கடன் வாங்குற தப்பே இல்லை, உலக வங்கிட்டே வாங்கிட்டு இருக்கா, நீ என்ன இங்கே வாங்க மாட்டியான்னு. வாங்கிக்கலாம் சார். ஓகே, நான் ஒரு நல்ல ஒரு லைன் சொல்லியிருக்காரு அவர் உங்களுக்கு இந்த விஷயத்தை. அதான் வாங்கலாம் சார், தப்பே கிடையாது சார். கெட் இன்ஸ்பயர்ட். இப்போ அதே கல்லறையில்ன்ற வார்த்தையை மட்டும் மாற்றிட்டு காஃபின்னு போட்டு கொண்டுருந்தேன்னா கொடுத்துருக்கேன். பட் ஆனால் ரெண்டுமே ஒரே மீனிங் தான் தரப்போகுது. பட் ஆமாம்மா, எனக்கு அதான் இப்போ எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு பெரிய தாக்கம் இருந்தால் லைன் எழுத முடியும்னு தோணுச்சு இருக்கு. ஆனால் நீங்கள் ரொம்ப அழகாக இங்கே தான் எடுத்தேன் நான் அப்படின்ட்டீங்க. மிகப்பெரிய தாக்கமே வந்துட்டு பேமெண்ட் தான் சார். இவ்வளோ ஓப்பனாக பேசாதீங்க, உண்மையாக சார், அவ்வளோதான் சார். ஓகே, நீங்கள் உலக லெவலில் பயங்கரமான அர்த்தங்கள்லாம் சொல்லிட்டு போயிருங்க, உங்களுக்கு பேமெண்ட் வரலன்னு வச்சுக்கோங்களேன், கடுப்புதாகும். அவ்வளவுதான், 1ஆம் தேதி 5ஆம் தேதிக்குள்ள சம்பளம் வரலாம், கடுப்பாயிடும், ஆஃபீஸ் நம்மளே திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாம் ஒரு அளவுக்கு தான் போயிடும். ஓகே, அது மாதிரி தான் எனக்கு அந்த விஷயத்துல எல்லாருக்குமே இப்போ நான் ஒர்க் பண்ண எல்லா சைட்லேருந்துமே அந்த ஹெல்ப் இருந்துச்சு. மாற்றி அதை நான் பாட்டு எழுத ஆரம்பிச்சு அதான் காரணம். அசிஸ்டன்ட் டைரக்டர் சம்பளத்தை வச்சு நான் என்ன வீட்டுக்கு நான் வைக்க முடியும்? ஓகே, வீட்டில் ஒரே பையன், அடி எங்கள் அப்பா பொண்ணோட 2 வச்சு அனுப்பிச்சு விட்ருவாரு. ஓகே, இன்னும் கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படிக்க வச்சா சினிமான்ற கேமரான்ற. ஸோ அங்கேருந்து பண்ணுறதுக்காக தான் பாட்டு எழுத ஆரம்பிச்சது. ஓகே, ஸோ இந்த படத்தோட ஒரு ப்ரோமோ ஒன்று ரீசெண்டாக ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டோட ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருந்தது. எனக்கு இந்த படத்தை ரொம்ப எக்ஸைட்டாக இருந்த விஷயம், இது எப்படி இவர் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறார், இவங்க 2 பேர் உள்ள ஒரு விஷயத்தை அப்படிங்கும்போது இந்த ப்ரோமோவே ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கவின் என்ன மாதிரி ஒரு ஆளாக இந்த படத்தில் இருக்க போகிற ஒரு கேரக்டர் அப்படின்னு 9 mm அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த அருவா மேட்ரு வந்து எதுக்கு, எந்த சீக்வன்ஸ் அந்த அருவா வருது? அது ஒரு கதையில் வர மட்டும் தான். ஓகே, இவர் வந்து தெரிஞ்சு கூட்டு போகிற இல்லை ரேப்பிடோ புக் பண்ணிருக்காங்களா அவங்க? இவர் வந்து ஹைன்னு காட்டுறது இடம் வந்து இவர் ரேப்பிடோவா வராரா இல்லை வந்து தெரிஞ்ச ஆள் தான் வராரா? ரேப்பிடோ வராரா, இன்ஸ்டா மாட்டா வராரான்னு சொல்லிடுறாங்க. அதனால கதை வராரு. ஓகே, ஸோ இந்த ரிலீஸ் டேட் அகெயின் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் படம் நம்மளோட ரிலீஸ் டேட்டுக்கும் போது நம்ம இந்த காம்படிஷன் கிளாஸ்லாம் வர வேணாம் தான் நம்ம நினைப்போம். பட் ஆப்வியஸாக இப்போ சூர்யா சாரோட படம் அது ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது எப்படி ஃபிக்ஸ் பண்ணிங்க இந்த டேட்டை? சார், இது ப்ரொடக்ஷனோட முடிவு தான் சார். இந்த டேட்டில் போகலாம் வரலான்றாங்க. நம்ம டேட்டை மாற்றிடுங்க, நான் வேறு டேட்டு சொல்கிறேன், நீ சொல்லு, நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோன்ட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? அவங்க பிஸ்னஸ் ரீதி தான் அவங்க பார்த்தா சொல்கிறாங்க. அது 2வது சூர்யா சார் பேனர் அங்கே இருக்கும், பக்கத்தில் என் படம் பேனர் இருக்குன்னு சொல்லும் போதெல்லாம் அதெல்லாம்
நான் நினைச்சலாம் கிடைக்காத விஷயம் கிடையாது சார். ஓகே. ஸோ அவங்க சொல்கிறாங்க தாராளமாக போவாங்க விஷ்ணு, சூர்யா சார் படம் கூட வருது, அதுவும் ஃபேமிலி இன்ட்ரெஸ்ட், இதுவும் ஃபேமிலி தான், லீவ் நாளில் தான் வருது, தாராளமாக பார்ப்பாங்க. அண்டு ஃபேன் வார் போகிறதுக்கெல்லாம் இடமே இல்லை, அவர் எங்கேயோ இருக்காரு. ஓகே. ஸோ அதனால் எனக்கு அந்த படம் கூட வருதுன்னு சொல்லும்போது அதுக்கு வர மக்கள் தேட்டரில் அவங்களுக்கு டிக்கெட் கிடைக்காத மக்களும் இருப்பாங்க, இந்த பக்கம் வருவாங்க. ஒரு விஐபி வரும்போது ஒரு சத்திரங்கட்டை வரது தான். யா அது மாதிரி. ஏன்னா இப்போ யாழினி மோகினியும் சந்தோஷ் சுப்ரமணியம் ஒரே நாள் தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஆமாம், ரெண்டுமே ஃபேமிலி என்டர்டைனர்ஸ் தான், லவ் தான். எனக்கு அந்த நம்பிக்கையில் தான் இருக்கேன். ஓகே, நல்லபடியாக. இது சப்போஸ் இது ஒரு ஃபேன்ஸ் மென்டாலிட்டி என்ன பண்ணுறாங்க, கேட்டிங் மீன்ஸ் பண்ணும்போது விடாமுயற்சி வரும்போது லவ் டுடே டிராகன் தள்ளி வச்சாங்க, தலை வந்தால் தள்ளி போதா ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஜனநாயகன் வந்தப்போ அன்றைக்கி வச்ச டிசி ஆகட்டும் இல்லை இம்மார்டல் ஆகட்டும் ஜெயபிரகாஷ் தளபதி தள்ளி போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கவின் வந்ததுக்கப்புறம் நீ நான் தள்ளி போகணும் அப்படிங்கிற மாதிரி கவின் சார் வச்சு சூர்யா சாருக்கு ஒரு மீம் மேகேஜாக போடுறாங்க. இது அப்வியஸாக டேரக்டராக நீங்கள் இருக்கும்போது உங்கள் கால் இல்லை அப்படிங்கும்போது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆட்டோமேட்டிக்காக ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு ஹேட்டட் கிரியேட் பண்ணுறாங்களே அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குல்ல? இல்லை சார், அது நார்மலாக பண்ணுவாங்க சார். ஏன்னா சார் அது உங்கள் ஃபேன்ஸ் சார். நான் 5ஆம் கிளாஸ் 6th 7th படிச்சுட்டு இருக்கும்போதெல்லாம் பில்லா படம் பார்த்துட்டு உள்ளே ஓடி பைத்தியக்காரமாக சட்டை கழிச்சுலாம் கத்திட்டு இருந்தேன், கம்பேக்டான். நான் இப்போ யோசிப்பேன், நான் யார் கத்திட்டு இருந்தேன்? இவங்களுக்கு யாருமே, அவங்க கிளாஸில் யாருமே அஜித் ஃபேன்ஸ் கிடையாது. ஓகே. அது ஒரு மொமெண்ட் நமக்கு ஏதாச்சும் பண்ணி காட்டணும், வேணே ஒருத்தவங்க சண்டைக்கு போவோம். எதுக்கு அவனை சண்டைக்கு போனால் இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்காது. அந்த மொமெண்ட்டில் அந்த ஹீட் ஆஃப் மொமெண்ட்டில் பண்ணணும்னு பார்க்குறது தான். எனக்கு அது பெரிய ஒன்று பண்ணலாம் தரப்போகுது சார். என்னது படம் நல்லா இருந்துச்சுன்னா ஓடப்போகுது, பார்க்க போகிறாங்க. அதாவது சூர்யா சார்ன்றது இப்போ அவர் பர்த்டே, அவரோட ஜந்தர் மந்தர் இந்த இஷ்யூ போயிட்டுருக்கு, இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பிரச்சனை போயிட்டுருக்கு, செலிப்ரேட் பண்ணாதீங்கன்னு. ஆமாம், அதையும் மீறி 4 பேர் போஸ்டர் எடுத்து தான் இருந்தாங்க, ஓட்டிட்டு தான் இருந்தாங்க. அது திருப்பி பார்த்து அதை பண்ண வேணாம் போனேன். அதான் சார் அது ஸ்டார் சார் அவர். என் இன்டென்ஷன் வேற, நீங்க பண்ணாதீங்கன்னா சும்மா அதே பண்ணுங்க. எந்த ஸ்டார்ஸுமே நான் விஜய் சார்ட்ட ஒர்க் பண்ணுவோம் சரி அடிச்சுக்கங்க, இது ஏன்டா அடிக்கிறீங்க? அவங்க 2 பேர் படம் ஒட்டுக்கா வருது. இப்போ விஜய் சார் அஜித் சார் படம்லாம் ஒட்டுக்கா வரும்போது they will be very happy. அவங்க 2 பேர் படம் வருது, அத்தனை பேர் ஃபேன்ஸுக்கு போறாங்கன்றது. இங்க அடிச்சுக்கிறது மாத்தி அது போயிட்டு தான் சார் இருக்கும். அது நிறுத்த முடியாது, ஏன்னா they are engaging in something one or the other. அதை போட்ட இது போட்ட அவங்க போட்டாங்க. ஏன்னா இங்கே உள்ள இருக்கிறவங்களாம் பயங்கர ஹாப்பியாக தான் உட்காந்துருக்காங்க மாற்றி. ஓகே, அது மாதிரி தான். அது நேச்சுரல் தான் சார். இப்போ ரத்னாலாம் பார்த்தீங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுது, அவர் என்ன மேதமான எடுத்துகிட்டு போய் மெர்சலோட விட்டுருப்பாரு. ஆனால் மேதமான ரிலீஸ் ஆச்சு எங்கேயா டேரக்டர்னா அவர் மெர்சல் பார்த்துட்டு இருக்காரு. ஆமாம், நடந்துச்சு. ஆமாம் சார், ஆமாம். இதெல்லாம் எப்பவுமே நடக்கிறது தான் சார், வரதான் போகும். அது இப்போ சத்திரபதி வரும்போது ஒரு சச்சின் வரலையா? கரெக்ட். ஓகே, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அந்த மாதிரி நடந்துனே தான் இருக்கும். நம்ம இருந்து தான் சார் இருக்கும். ஓகே, எங்களுக்கு நான் சூர்யா சாருக்கு ஆப்போசிட்ல சூர்யா சார் கூட வரேன். ஓகே, அப்படிதான் பக்கத்தில் பேனர் வைங்க நான். ஓகே, ஏன்னா நான் முதல்ல ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அவார்டு வாங்கினேன் சூர்யா சார் கையில். ஓ ஓகே. இங்கே சென்னை ஃபர்ஸ்ட் சீசன் மூவி பஃபோட ஃபர்ஸ்ட் சீசனில் பிரதீப் ரங்கநாதன் இன்னொரு 4 பேர் வாங்குறாங்க, அவங்களாம் வாங்குறாங்க. அடுத்த சீசன் நான், லோகி, இன்னொரு சாரம் தியாகு, இப்போ 6ஆம் நிலை டேரக்டர், 5 பேர் வாங்க. சூர்யா சார். ஓகே. ஸோ அன்னைக்கு அவார்டு வாங்கி ஒரு பக்கத்தில் இருந்தால் நீங்கள் ரிலீஸ் பக்கத்தில் இருக்கிற அந்த சந்தோஷம் தான் படிப்படியாக மேலே போகலாம்ல சார். கரெக்ட் தான், கரெக்ட். ஸோ ஹாய் பொறுத்த வரைக்கும் ராம்காம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. பட் எங்களுக்கு என்ன எதிர்பார்க்கலாம் எக்ஸாக்டாக? இப்போ நாங்கள் ஒரு ராஜா ராணி மாதிரி ஒரு ஸ்டைலில் ஒரு நயன்தாரா மேம் எதிர்பார்க்கலாமா, இல்லை இது எதுவுமே நீங்கள் பார்க்காத ஒரு நயன் மேம் பார்க்க போறீங்க அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குமா? நீங்கள் பார்க்காத நயன் மேம் தான் பார்க்க போறீங்க. ஓகே, அவுட் நோட். பட் நீங்கள் ஒரு படமாக ரெஃபரன்ஸ் கேட்குறீங்க, நீங்கள் என்ன கேட்டு நான் இது என் வருஷன் ஆஃப் யாழினி மோகினி. ஓ ஓகே. ஓ யாழினி மோகினி சார் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சார். ஓகே, எனக்கு அந்த படம் அவ்வளோ பிடிக்கும். ஓகே, நான் 9 ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போது தான் சொன்னேன் உங்களுக்கு என் வருஷன் ஆஃப் யாழினி மோகினி. ஓகே, தட்ஸ் வாட் ஐ அம் கோனா டு. கீர்த்தி நான் அதான் பண்ண போகிறேன். ஓகே. எனக்கு நீ சொன்ன யாழினி மோகினி 9 மேமோட பெஸ்ட் படம்னு நானே சொல்லுவேன். அவ்வளோ அழகாக இருப்பாங்க, ரெட்டுங்க, இதுதான் நல்லா. அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக போயிருக்கும். ஆமாம், இப்போ எல்லா படத்துலையுமே அவங்க அங்கே ரொம்ப பிடிக்கும் மொமெண்ட் மாறி மாறி கொடுக்குறது எல்லாமே. எனக்கு யாழினி மோகினியில் உண்மையிலே இந்த ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸில் விண்டோ இறங்கி எங்கேயே பார்த்தோம் மயக்கம் வரும்போது நான் சோல்டு. ஓகே, அவ்வளோதான். இவங்களுக்கு என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். ஏன்னா அது நானும் விடுதலை சொல்லி பண்ணேன், வர்த்துடா என்ன வேணா பண்ணலாம். ஆமாம், எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேயே தோணிடுச்சு. ஓகே, சரி, எனக்கு அதனால அந்த படம் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். எங்களை ரகுவரன் சாரோட தனுஷ் சாராக இருக்கணும், இந்த பெர்ஃபார்மன்ஸும் சரி, எனக்கு இவங்களுக்கும் தனுஷ் சாருக்கும் இந்த கெமிஸ்ட்ரியும் சரி செம்மையாக இருக்கும். சூப்பர் கெமிஸ்ட்ரி அது. ஓகே, கடைசியில் வர வரைக்கும் அழகா இருக்காளா, ஆமாம் உன்னோட அழகா இருக்காளா, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது அப்படியே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஓகே, அதோட ஸ்பின் ஆஃப் மாதிரி இருக்குமா? ஸ்பின் ஆஃப்லாம் கிடையாது சார்.
ஓகே. நான் அதான் உங்களுக்கு லைன் சொன்னேன்ல, அந்த கலரை பார்த்து நான் எப்படி எழுதணும். ஓகே, அது மாதிரி. ஓகே, அது மாதிரி இருக்கும். ஓகே, கவின் கேரக்டர் எப்படி இருக்கும்? அவர் இதுக்கும் பண்ண அதான் இது வரைக்கும் அவர் பண்ண கேரக்டர் எல்லாத்துலயுமே ஒரு சின்ன எலைட் ஸ்டைல் இருக்கும். அதாவது 4 பேர்த்த கலாய்க்கிற மூட்ல தான் இருப்பார். அவர் தான் கலாய்ப்பாரு. அவர் நெல்சன் சார் ஃப்ரெண்டுன்றது தெரிஞ்சிடும். ஆமா, நெல்சன் சார் அந்த கவுண்டர் செகண்ட் கத்துட்டு வருவாரு. அவங்க கேங் எதுல அது இல்ல. ஓகே, வாங்குறாரு. நீங்க பாக்யராஜோட பையன், பாக்யராஜோட பையன், அவ்வளவுதான். ஓகே, திருன்னு முழிச்சுக்கோங்க. எனக்கு அந்த தான் மொமெண்ட். நீங்க என்ன சொந்தா இருக்க போறீங்க. ஓகே, ஆனா அவன்கிட்ட கொடுக்காதப்பா, அவன்கிட்ட வேலைக்கு ஆகாதுப்பா அப்படின்ற ஒரு அளவு தான் இருப்பான். ஓகே, ஹவு ஹீ டர்ன்ஸ் த சிச்சுவேஷன்ஸ் அப்சைட் டவுன்றது தான் எனக்கு ஐடியா வச்சு பண்ணேன். ஓகே, ஸோ அதனால அது ஃபர்ஸ்ட் டைம் தான் அவரும் ப்ளே பண்ணி மற்றவங்க பார்க்கும்போது சொன்னாங்க, நாங்கள் இப்படிலாம் பார்த்தது இல்லை அப்படின்னு. ஓகே, இதில் மற்ற கேஸ்ட் பற்றி சொல்லுங்க. மற்றவங்க பாக்யராஜ் சார் மை ட்ரீம் கேஸ்ட். டைரக்டராகவே எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர். நான் இங்கே போனாலும் இது பேசணும், லோகேஷோட வேலை செய்யும் போது தான். ஓகே, பாக்யராஜ் சார் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு எழுதும்போது சொல்லிட்டேன், அப்பா அவர் தான், ஆப்ஷன்லாம் இல்லை கவினுக்கு. ஓகே, ஏன் நான் இப்போ பாக்யராஜ் சார் பேசணும்னு சொன்னேன், எனக்கு பாக்யராஜோட முந்தைய பேர் தான் வேணும். ஒரு விஷயம் சாரி வாட் எவர் மேபி. ஓகே, பேர் தான் வேணும். ஓகே, நான் இப்போ பாக்யராஜோட ஒய்ஃபை பார்க்குறேன்னா நான் சொன்னேன் யாரெல்லாம் போகலான்னு. தாவணி கனவுகள் எடுத்துருங்க. ஓகே, நான் போய்க்கிறேன், எனக்கு அவங்க தான் வேணும். அவனுக்கு தான் போய் நாளை எனக்கு அதுலேருந்து தூக்கி நான் வரேன் போகிறேன்னு சொல்லி தான் தூக்கிட்டு போய் நான் ராதிகா மேம் மீட் பண்ணுறேன். அதனால ஃபஸ்ட்டு மீட் பண்ணிட்டு அவங்க அந்த டைலாக் சொல்லி தான் கேட்குறேன். அந்த இலையில சேலை போட்ட அந்த டைலாக் சொல்லி தான் அவங்ககிட்ட பேச எனக்கு இது வேணும் மேம், திருப்பியும் எனக்கு அதான் ஐடியா கேரக்டர் நான் பண்ணேன். ஷி வாஸ் வெரி ஹாப்பி. நான் அந்த சீக்கிரம் தான் பிடிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் நான் 9 மேம் சொல்லும்போது எனக்கு பிரபு சார் அப்பா வேணும். அதுவும் நான் பிரபு சார் சரி போய் கேட்டுப்பாரு, அவர் பண்ணுவார். நான் ஒன்றுன்னா நான் தாடி வச்சு தான் வேணும், தாடி வைக்காம வேணும். அவர் ஓகே பவர்ஃபுல்லாக தாடி வச்சு தான் இருப்பார். ஓகே, தான் வேணும். ஏன்னா தாடி அவர் ரொம்ப ஷையாக இருப்பார். நான் தாடி இல்லாமல் தான் கண்ணத்தை குழி தெரியும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அவர் எப்படி அப்படி யோசிச்சிங்க? தாசனா நான் அதோ ஓகே, நீங்கள் எது கேட்டாலும் ரெஃபரன்ஸ் கொடுத்துருவேன். நான் கேட்டு 7 நாள் பார்த்தேன். எனக்கு அதெல்லாம் ஆசையாக இருக்கிறதுக்கு. ஓகே, நான் திடீர்னு புதுசாக வந்து யாருமே பார்க்காத பிரபு நான் உருவாக்கலாம் பார்க்க மாட்டேன். யாருமே பார்க்காத பிரபு நான் ஏன் பார்க்க போகிறேன்? எனக்கு பிடிச்சதான் காமிச்சிட்டேன். எனக்கு தாசனா தான் சார் அந்த லுக்கு எனக்கு கண்டிப்பா வேணும். அதுல பிடிச்சி இந்த கருணா சொல்லுவாரு பழைய தாசனால எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் சரி தாமிரபரணியில வர சரியான கேரக்டர். ஆமா ஆமா ஆமா, அதனால எனக்கு பயங்கரமா பண்ணிருப்பாரு. நான் அதெல்லாம் சொல்றேன், இதெல்லாம் சார் எனக்கு ஐடியா. பட் இதெல்லாம் நீங்க மாசா இருப்பீங்க, இந்த படத்துல நீங்க மாசாலாம் இருக்க மாட்டீங்க. மாசே கிடையாது, மாசே கிடையாது. இது அவுட் அண்ட் அவுட் எமோஷன் தான். அவரு மாசு பாக்யராஜ் சார். ஓகே, அவருக்கு மாசு இருக்கு, அவருக்கு மாசு இருக்கும். அதனால அதுதான் சீக்வன்ஸ் பில்டு. எனக்கு சத்யன் சார் இங்கே கேரக்டர் இருக்காரு. இது பியூட்டிஃபுல் கேரக்டர் படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச கேஸ்டிங். அதுவும் நான் சொல்லும்போது அதான் ராஜா ராணியில பண்றதுதான். ஓகே, அந்த மாதிரி அதான் எல்லாரும் மூட்டு உட்காரே வேணும் எனக்கு. ஓகே, நான் போய் சொல்றேன். ஹி வாஸ் வெரி ஹாப்பி டு டூ தட். அண்ட் குரேஷி ஓகே ஆதித்யா கதர் கேரக்டர், கெம்மி, அமிர்தா, பெப்சி, டிவி, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ரெஞ்சி பணிக்கர். ஆமாம், சூப்பர். அதனால அழகா வந்து அதை ஏன் இந்த கேரக்டர் வச்சுங்கிறது ஒவ்வொன்றுத்துக்கும் பேக் ஸ்டோரி வச்சு எல்லாத்துக்கும் எனக்கு இந்த காரணம்லாம் பிடிக்கும் வேணுன்றது தான். நான் குரேஷி எப்படி இருக்கும்போது கவினா தான் குரேஷி போகலாம் மாட்டா டைம் இல்லாம மாட்டாரு. நான் ஒரு மாதம் பற்றி அவரும் பேசுகிற ஜோக்ஸ் எனக்கு இந்த தடவை அந்த மாதிரி நீங்கள் அந்த ஜோக்கு தூக்கி இவர் மேலே போட்டுருவீங்க. அவரு ஹியூமர் வாங்குவாரு. நீங்க பண்ணுங்க, ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இவருக்கும் குரேஷ் இருக்கிற காம்பினேஷன் சூப்பரா இருக்கட்டாச்சு. ஓகே, எப்படி இருந்தாலும் ஹியூமர் தூக்கி ஒரு மேலதான் போடணும். போடுற ஆளுக்கு வந்து அந்த ஹியூமர் போடும்போது ஒரு ஸ்லாங்காவே அது வேணும்னு நினைச்சேன். ஓகே, செம ஐடியாவா இருக்கு. அதான் எனக்கு அந்த ஹியூமர் உட்காந்து. ஏன்னா கதிரும் அதேதான் லவ் டுடேல பார்த்து ரொம்ப பிடிச்சது. ஆமா 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 ஆமா, பயங்கரமா இருந்துச்சு. ஆமா, ஓகே. எனக்கு வந்துட்டு இப்போ நீங்க சொல்லும் போது வந்துட்டு இவ்வளோ ரெஃபரன்ஸ் சொல்லும் போது பாக்யராஜ் சார் எல்லா இடத்தையும் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க படம் நடிக்கிறாரு, பட் அந்த படத்தை பார்க்கவும் முடியல. அவர் படம் பார்த்துட்டார். அவர் இல்லை டப் பண்ணி முடிச்சுட்டு வரலாம். அவர் எல்லாத்தையுமே டப் பண்ணி முடிச்சிட்டார். பட் ஆனால் உங்கள் படத்தோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவரோட யாரும் எதிர்பார்க்காத ஒரு டைமில் அவரோட டெத் நியூஸ் வந்துச்சு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன அஃபெக்ட் ஆச்சு? இல்லை, எனக்கு காலைல ஷாக்கு தான். ஏன்னா காலைல அடிக்கும் போது பிரபு சார் அடிச்சு எழுப்புறாரு. இதுரா அப்படி போயிட்டாரா, அண்ணன் போயிட்டாரான்னு. நீங்கள் தூக்கிட்டு இருந்தீங்க, அவர் தான் கால் பண்ணாரு. ஐடியாவே கிடையாது. காலைல பிரபு சார் 3 நாள் தான் கால் அடிக்காரு. இதுரா அண்ணன் போயிட்டாரா. ஏன்னா செட்டில் பயங்கர ஜாலியாக இருப்போம், பேசி பண்ணுறதுலாம். டப்புன்னு தெரியல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோம் சாயந்தரமா. சிலதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுல்ல நம்மளால. சரி கட் எந்திரிச்சிருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கணும். ஓகே, அது எந்திரிக்கல, கட்டு முடிஞ்சிருச்சு. போயிட்டு தான் இருந்தார். ஏன்னா அதுக்கு ஷூட்டுக்கு அவர்
இறக்குறதுக்கு 3 நாள் முன்னாடி நாங்கள் டப்பிங் முடித்தோம். ஓகே. அது மூலமாக டப்பிங்லாம் பண்ணி கொடுத்துட்டு எது வேணாலும் சீக்கிரம் எடுத்துக்கிட்டா, இப்போ நான் இருக்க மாட்டேனதுக்கப்புறம் ஒரு குஷ்பு பொண்ணு கல்யாணம். ஆமாம், அதுக்கும் போனார். ஆமாம், போயிடும்டா இருக்கிறது. அதுக்கப்புறம் திடீர்னு பார்க்கும்போது சரி அவர் இங்கே இல்லை, ஒரு ப்ரீமியர் ஷோ தான் பார்க்கணும் மேலே இருந்து. ஓகே, கஷ்டமான ஒரு கஷ்டம் தான். ஆமாம், பட் ஆனால் அவர் ஸ்டைல்லே இருந்து தான் பழக்கம். ஓகே, அதனால் அது ரொம்ப சொல்கிறதான் ஒழுங்காக எடுத்து அப்புறம் வந்துட்டு அங்கே வரல இங்கே வரலன்னா கேட்கக்கூடாது, அப்புறம் நான் இருக்க மாட்டேன்னு. ஓகே. ஸோ வந்துட்டு இந்த படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான எனக்கு ஒன்று சொன்னீங்க, நீங்கள் டேரக்டராக ஆகணும்னு யோசிச்சப்போ ஃபஸ்ட்டு படமாக இது இருக்குன்னு நீங்கள் வச்சுருந்துருப்பீங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டாடா கொடுத்த பாடம் எல்லாமே உங்கள் படத்தை எழுதின பாட்டும்போது அது என்ன படமாக நீங்கள் வச்சுருந்தீங்க? ஃபஸ்ட்டு படம் வந்து ஒரு ஃபுட்பால் பேஸ்டு ஸ்கிரிப்ட், ஒரு ஃபீமேல் ஃபுட்பால் பேஸ்ட் ஸ்கிரிப்ட் தான் வச்சுருந்தேன். அதையே உங்கள் ஃபஸ்ட்டு படமாக எழுதுறதுக்கு முடிவு பண்ணீங்க? அந்த கதை எனக்கு தோணுச்சு, எழுதிட்டேன். சும்மா அவ்வளோதான், ஜாலியாக பாட்டு எழுதிட்டேன். எதுக்குமே அது ஸ்ட்ராங்கான ரீசெண்டாக சொல்ல மாட்டீங்க, ஏதாவது ஒரு இவ்வளோ ஜாலியாக வச்சுருக்கீங்க. இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் படம்லாம் பண்ண முடியாது, அது பாத்திர கடை வச்சுருப்பேன். ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம் தான். பண்ணலாம்லாம் பார்த்தேன். அதில் ஒரு சில சீக்வன்ஸில் வந்துட்டு நான் போய் அதில் சீக்கிரம் பண்ணி வச்சிருந்தோம். அப்புறம் நான் ட்ராப் பண்ணேன். விஜய் சார் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், என்னடா கதை பண்ணிட்டு இருக்கிற, என்னடா போயிட்டு இருக்கேன்லாம் கேட்டிருந்தாரு. ஓகே, சொன்னோம் இந்த மாதிரி ஒரு ஃபுட்பால் ஸ்டோரி பண்ணியிருந்தேன். அப்புறம் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் அதில் ஒரு சீன் நீங்கள் பண்ணிட்டீங்க. நீங்கள் சீன் பண்ணீங்க, நான் 2 நான் வேற எல்லாம் நினைச்சிருந்தேன். ஓகே, அப்பா இப்படி பண்ணல, இல்லைண்ணே வேற ஏதாச்சும் பார்க்கலான்னு இருக்கேன். ஓகே, எந்த சீன் ஆக்சுவலி அது நான் சொல்ல முடியாதுல்ல. ஓகே, நீங்க எழுதுல அதான் வந்துருச்சா இல்ல தான் நம்ம இப்போ இந்த சீன் நான் எழுதுறா சூப்பரா நான் இருக்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா இவர் பண்ணிட்டாரு அந்த சீன் சூப்பரா கொண்டிருக்கும். ஓகே, அது எப்பவுமே இருக்கும் 2-3 நான் அதில் ஜாலியாக பார்த்துட்டு சரி ஓகே அன்னையோட எழுத்து முட்டை, சரி இது பண்ண முடியாது, ஓகே கொஞ்ச நாள் ஆகட்டும், கொஞ்சம் வருஷம் ஆகட்டும், போட்டோ அப்புறம் பார்த்துக்கலாம். அதனால அந்த மாதிரி எழுதி வச்சுட்டே தான் இருப்போம். பட் நிறைய பேருக்கு உங்களுக்கு வந்து தெரிய வரும்போது இந்த விக்ரம் ஆகட்டும், மாஸ்டர் ஆகட்டும், அந்த லீக் மூலியமாக தான் நீங்கள் வந்து தெரிய வரீங்க. போர்க்கண்ட சிங்கம், புலக்கட்டும் பரப்பற, இந்த போதை தெரிஞ்சு பட்டை எடுக்க கிளம்பி வரண்டாகும் போது படத்தோட லைனுக்கு ஏற்ற மாதிரியே அந்த ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி எழுதிருப்பீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது எல்லாமே ஒரு பெரிய பெரிய ஸ்டார்ஸோட பின்னாடி தான் நீங்கள் வந்து தெரியுறீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கும் விஜய் சாரோட பழக்கம் இருக்குல்ல, இப்போ நீங்கள் நிறைய விஷயம் சொன்னீங்க. பட் உங்களை எல்லாருமே விஜய் சாரோட ஃபேன் பழக்கம் நினச்சிட்டு தான் வந்து கேள்வி கேட்டுப்பாட்டு நீங்கள் ஒரு தீவிர அஜித் சாரோட ஃபேனாக இருப்பீங்க. உங்களுக்கும் விஜய் சாரோட பாண்ட் எப்படி? இல்லை சார், அது அந்த பிம்பம்லாம் உடைக்கிற ஒரு ஆள் சார் அவர். ஓகே, யூ நோ இஸ் அ ஸ்டார் பட் யூ டோன்ட் ஃபீல் த ப்ரெஷர் அரவுண்ட். ஓகே, அதான் உண்மையிலே அவர் முதல்ல எங்களுக்கு மாஸ்டர் அப்போ டப்பு நீங்கள் கதை திறந்து எல்லாத்தையும் ஒரு ஹாய் சொன்னது எங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஓகே, திடீர்னு விஜய் சார் வர்றாரு, சரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, எப்படி லோகேஷ் ஒரு போய் கேட்டலாமா, கேட்டதோட போய் பார்க்கலாமா வேலாமா, நான் ஒருத்தவங்க பண்ணுறேன் இப்படிலாம் ஒன்றும் பார்க்க வேணாம், அப்புறம் ஷூட்டில் பார்க்க தான் போகிறோம், எதுக்கு இவ்வளோலாம் இது பண்ணுறீங்கலாம் பண்ணிருக்கோம். திடீர்னு கதவை திறக்குது, பார்த்தா குருள் வந்துட்டார். ஓகே, ஹாய், நாங்கள் அவரை பார்க்க போகல, அவர் வந்துட்டு உள்ளாரு. ஃபுல் ஷாக்கு. அதில் தான் இந்த தூக்குதுறை மூமெண்ட் தான். திடீர்னு யாரும் வேட்டியெல்லாம் கூடாது, எல்லாரும் இவ்வளோ தான் பார்த்தீங்களா, நான் தான் அங்கெல்லாம் போவேன்னா நம்ம அவர் பார்த்தோன்னு பக்குன்னு ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அதுலேருந்து அவர் உண்மையில அது பண்டில் ஆஃப் சர்ப்ரைஸ் தாங்க. ஓகே, நீங்கள் வரைக்கும் சிஎம் ஆன வரைக்கும் அதே தான். நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது என்ன பண்ணுறாருன்றது. ஓகே, போயிடுறேன் ஸ்டெட்லி அந்த செம்ம ஜாலியான ஆளு. அவருக்கு தெரியும் நான் அஜித் சார் ஃபேன் தான் இருந்தேன். ஆமாம், கேட்குமா அஜித் சார் ஃபேன் தான் சார். ஓகே, அது நீங்கள் மாற்றி சொல்லியிருந்தா தான் அவருக்கு பிடிக்காது. ஓகே, ப்ளீஸ் பண்ணுறதுலாம் போதும், நீ யாருன்னா யாரும் சொல்லியிருந்தா அது அந்த பக்கம் தான் பிடிக்கும், எனக்கு அவர் தான் அதான் சார் பிடிக்கும். ஓகே, ஆனால் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி வச்சு சொல்லிடலாம். நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணணும் நான் ஒரு ஃபேன் இல்லைன்னு சொல்கிறதுக்கு. உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிடும் விஜய் சார். ஓகே, அது அவரோட தனி ஆரா. ஓகே, சம்மர்ல அதான் சூப்பர். நம்ம முன்னாடிலாம் பார்க்கும்போது ஓகே எனக்கு விஜய் பிடிக்கும், விஜய் சார் பிடிக்கும், அஜித் சார் தான் அப்படிலாம் உள்ள வந்து பழகிட்டு பார்க்கும்போது அது விஜய் சார்ன்றது விஜய் அண்ணான்றது மாறிடும் நார்மலாகவே. ஓகே, அதான் அந்த சார்ல இருந்து அண்ணாவா அது ஆட்டோமேட்டிக்காக டென்ஸ் ஆகிடும். அவர் சரியான ஜாலி டைப்பு. ஓகே, அதெல்லாம் எனக்கு ரொம்பவே ஃப்ரீடம் இருந்துச்சு பேசுறதுக்கும் பழகிறதுக்கும். சரி, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி பாண்ட் உங்களுக்கு. சூப்பரான. ஓகே, ஜனநாயகில் நீங்கள் ஒர்க் பண்ணதாலாம் ஃபஸ்ட்டு செய்தி வந்துச்சு. ஆமாம், நான் ஃபஸ்ட் ஒரு பாட்டு எழுதணும், அதுக்கப்புறம் சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆச்சு, வேற பண்ணலாம் நாங்கள். அதுக்குள்ளே இப்போ நான் ஷூட்டிங்கோட நடுவில் மாட்டிகிட்டு இருந்தேன். ஓகே, அந்த டைமில் அவங்க கூப்பிடும்போது நான் இதுக்கு எப்போ கண்ணி வீட்டில் கால் வச்ச மாதிரி தான் ஓடிட்டு இருந்தேன். எப்போ வெடிக்கும் எப்போ போவோம் நடக்கும் தெரியாது. ஓகே, அதனால எனக்கு பண்ண முடியல. நான் எனக்கு பேசினேன், இல்லைன்னா வந்தால் நான் உட்காந்து பண்ண முடியல, நான் மட்டும் ஏனோ தானே பண்ண முடியாது, அது பண்ண முடியல. சரி அப்படின்னா விட்டுரு, வேற ஒரு சாங்கை பண்ணும்போது பார்க்கலான்னாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஃபுல் ரஷ் ஆயிடுச்சு. ஓகே, ஆனால் என்ன சுச்சுவேஷன் நீங்கள் ஃபஸ்ட் அந்த பாட்டு எழுதுனீங்க? அதாவது இல்லை அது நான் சொல்ல முடியாது. அது ரிலீஸ் பண்ண மாட்டீங்கல்ல, வேற ஏதாவது படத்துக்கு யூஸ் பண்ணுவீங்களா? அது அவர் தான் கேட்கணும்.
நல்லா தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, எதையுமே நோக்கோல் கொடுத்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு. மாஸ்டர்லேருந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கேன், மாற்றி மாற்றி போயிட்டே தான் இருப்பாங்க. ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் விட்டுற கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டே தான் இருப்பாங்க. ஓகே. ஸோ வந்துட்டு இப்போது ரீசெண்டாக இப்போ விஜய் சாரோட ஃபேர்வெல்லான படம் வந்துருச்சு அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ஒரு 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 எண்ணம் இருக்கும், இந்த அஜித் சார் விஜய் சார் சண்டே வந்து யாரையுமே தடுத்து நிப்பாட்ட முடியாது, அவங்களே நடிச்சாலும் நிப்பாட்ட மாட்டாங்க, இது வந்து அவங்க பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் நாட்கள் போக போக அவரோட கடைசி படம் வரதுக்கு முன்னாடியே ஒரு நெகட்டிவ் ட்வீட் கூட வந்து வரல, ஒரு மீம் கூட அகேன்ஸ்ட் ஜனநாயகன் வந்து அஜித் சார் ஃபேன்ஸ்லேருந்து வரல. ஸோ வந்துட்டு அஃபிஷியலாக வந்துட்டு அந்த வாரம் வந்து அவங்களே முடிச்சு வச்சுட்டாங்க. ஒரு பக்கம் அஜித் சார் வந்துட்டு அதை அப்டேட் பண்ணாமல் படம் கொஞ்சம் லேட்டாக வருதாகட்டும், இல்லை அவர் வந்து குடும்பத்தை பாருங்கள், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேட்கல, நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டோம் அப்படின்னாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிலீவ் பண்ணிட்டு அவங்களே வந்துட்டு தலை சொல்கிறத கேட்டுப்போம், அவர் பிடிச்ச ரேசிங் பண்ணுறாரு பண்ணட்டும், துப்பாக்கி சுடுறாரு அதுக்கு போட்டோம், இதெல்லாம் பண்ணிட்டோம், பட் அவருக்கு பிடிச்சதை பண்ணட்டும், நமக்காக படம் பண்ணது போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து ஒரு சேச்சுரேட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இந்த ஃபேன் வார் எண்ட் ஆயிடுச்சு ஃபைனலாக, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார் ரொம்ப மெச்சரான பதில் சொல்லும்போது கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது, நிம்மதியாக இருக்குது, இப்படிதான் இருக்குன்னு சொல்லணும். ஆனால் அந்த ஃபேனாக அது பத்தாதுல்ல. ஓகே, நான் என்றைக்கு இருந்தாலும் விஜய் சார் அஜித் சார்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு பக்கம் ஃபேன் இருக்குது. எனக்கு அது போது மாற்றி மாற்றி ஒரு படம் வந்துருக்கணும் சார். பில்லா வரும்போது அங்கே ஒரு போக்கிரி வரும். ஆமாம், பில்லா வந்து முடிச்சு எப்படா அடுத்தவங்க போரி கொடுத்தாங்க, திருப்பி நம்ம எப்படா அடுத்த ஒரு மகத்தை அவளுக்கு பண்ணுற வெறி இருக்கும். ஓகே, இப்போ அந்த போட்டிக்கு எங்களுக்கு இடம் இல்லைல்ல. ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. அதெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம் சார். ஆப்போசிட்டில் அங்கே இல்லாமல் எப்படி சார்? அது ஆப்போசிட்ல வேணும் சார். ஓகே, எப்பவுமே அந்த இது இருக்கும். அது சண்டையா பாக்குறது, வாரா பாக்குறது, திட்டுறது போதெல்லாம் அதெல்லாம் ஒரு சில பேர் அப்போது அறியாமையில பண்ற நிறைய விஷயங்கள் இருக்கும் சார். ஆனா ஆப்போசிட்ல அந்த பக்கம் ஆள் இல்லைன்னு சொல்லும்போது வச்சுக்கோங்க, நீங்க மாற்றான்ல சூர்யா மாதிரி தான், ஆப்போசிட்ல இந்த பக்கம் இருந்த ஆள் இல்லாத போகும்போது ரொம்ப சங்கடமா இருக்கும். ஓகே, அதுதான் உண்மை. எங்களுக்கு இந்த பக்கம் விஜய் சார் நடிக்க மாட்டாரு, இந்த பக்கம் போயிட்டாருன்றாங்க. சரி, இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இவரும் கமெண்ட் இருக்கு. அதாவது ஒரு மீம் போட்டிருந்தாங்க, டே உங்களுக்காவது ஒரு லாஸ்ட் டான்ஸு, பெரிய ஆடியோ லான்ச்சு, ஃபைனல் பண்ணலாம், எங்களுக்கு அன்அஃபிஷியலாக வந்து அவர் வெளியே போல எங்கால நடிக்கிறாரு. ஓகே, பண்றாரு போறான், லிமிட் கம்மி ஆயிடுச்சுல, எங்களோட தேவைகள் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, ஒரு வருஷத்துக்கு 2 படம், நீங்க 3 கொடுத்தாலும் ஓகே தான் தரலாம். ஆனா அவரு எடுத்துக்கிற மூவ் வேற. ஓகே, ஸோ அதை ஏற்றுக்கிங்களா இல்லையான்னு அவன் ஏற்று தான் ஆகணும். அவருக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டால் பிடிக்கல, எங்களுக்கு இன்னும் நீங்கள் நடிக்கணும் தான் ஆசை. சரி, ஓகே. ஒரு ஃபேவரட்டான அஜித் சார் படம் எந்த படத்தில் அஜித் சார் ஃபேனாக? கண்டுபிடிங்க. ஓகே, என்ன ஒரு ரம்காம் படம் சொல்கிறீங்களா? ஒரு மாஸ் படத்தில் மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க சார். கண்டுகொண்டேன் சார். அதுலலாம் பயங்கரமான ஹீரோயிசம் சார். ஓகே, படம் பண்ண வந்தேன்னாரு, படம் பண்ணிட்டு தான் வெளியே போனார். ஆமாம், அது பயங்கரமாக இருந்தது. அது என்ன டே ஹவ் வெல் யூ ட்ரீட் தி ஹீரோயின் கேரக்டர் வந்துட்டு இந்த படத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். அஜித் சார் கேரக்டராக சொல்கிறேன். ஆமாம், அந்த பக்கம் அந்த போல் தன்னையே ஒரு சாபக்கேடு, நான் வேலைக்கே ஆகணும்னு சொல்லுவோம், அவர் ஒரு இன்ச்சு நவர மாட்டார். அதுதான் சார் ஹீரோயிசம். கரெக்டு. அதெல்லாம் எனக்கு பயங்கரம் பிடிக்கும். கண்டுகொண்டேன் தி மோஸ்ட் ஃபேவரட் அதுதான் அஜித் சார் நான் பயங்கரமாக பார்க்குறது. ரெண்டாவது மங்காத்தா. ஓகே, அப்போ அந்த கண்டுகொண்டேன் கிளைமேக்ஸ் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? சூப்பர் கிளைமேக்ஸ் சார். அது படைப்பா சொல்லும்போது இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கும் காதுல. அந்த மொமெண்ட் தான் அவ்வளோ தூரம் அழகாக இருக்கும். அந்த செம்ம பொய்டிக்கா அதெல்லாம் அந்த ராஜ்மேனோட செட்டப் சூப்பராக இருக்கும். எங்கால் அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி தலையை ஆட்டிட்டு போகும்போதெல்லாம் அதான் சூப்பராக இருக்கும். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த மாதிரி படங்கள்லாம் கம்மியாயிரும் மாஸ் ஹீரோஸ்க்கு. ஓகே, அதனால தான் எனக்கு அந்த மாதிரி படங்கள் மேலே ஆசை ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, எங்கால் காதல் மன்னன் பண்ணும்போதெல்லாம் அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். எக்ஸாக்ட்லி, எனக்கு அதில் பார்க்குற கரம் தான் இன்னும் பயங்கரமான வில்லனா தெரியும். அதனால அந்த ஒரு ராம்காம்ஸ்க்கு நான் ரொம்ப ராம்காம்ல ஃபேமிலி என்டர்டெய்னர்ஸ். ஓகே, எனக்கு மாஸ்ன்றதே ஒரு குடும்பத்துக்குள்ளார தான் வரும். ஓகே, மங்காத்தா சூஸ் பண்ணது. ஆமாம் சார், நேரம் ஆப்போசிட்ல. ஆமாம், குடும்பம் பண்ணாது போயிட்டார்ல, ஒன்றும் அக்கறை இல்லாட்டி இக்கறை. நான் இவ்வளோ ரசிச்சு ஒரு ஆள் இதில் எதுவுமே இல்லை. ஆனால் என்ன அந்த அளவுக்கு ஒரு அட்ரினலின் ரஷ் இருந்துச்சு சார். வில்லன்ல சொல்லுங்க சார், சாரி ஹியூமன் தான், மனுஷன் தான். எனக்கு தேவை, நான் உனக்கு தேவையெல்லாம் கேட்க போறதில்ல, எனக்கு தேவை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அப்படி ஒரு மனுஷன் இருந்தால் என்ன பண்ணுவான்னா, எந்த போர்வையும் இல்லாமல் ஒருத்தன் வெளிப்படையாக இருந்தா இப்படிதான் இருக்க போறேன். ஓகே, தட் வாஸ் வே மச் டேரிங் டு டூ சார். அதில் வேற இன்னரைக்கும் வேற எந்த ஹீரோ அப்படி ஒரு கேரக்டர் பண்ண முடியல. கரெக்ட், அது வந்து அது அவருக்கு மட்டுமே. விநாயக் மகாதேவ் தான் அது அவர் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் மட்டும்தான் சார். ஏன்னா எப்படின்னா ஒரு படத்தில் ஒரு கெட்ட ஒரு கேரக்டருக்காரும், ஐ மீன் வேற ஒரு நார்மல் ஹீரோ ஷேட் இல்லாமல் ஒரு கேரக்டர் காட்டுறோம்னா அதுக்கு பேலன்ஸ் பண்ணுற ஒரு கேரக்டர் வச்சுக்கணும். எஸ், டபுள் ஆக்ஷனாக போய் இந்த ஒரு நல்ல ஹீரோ இருக்கு. ஆமாம், நான் தான் எல்லாமே நான் மட்டும் தானே இருக்கேன்றதெல்லாம் சூப்பர். ஓகே, ஸோ அவருக்கு இதுக்கு என்னைக்காவது படம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சா என்ன மாதிரி படமாக இருக்கும்
சார் அது அவர் முடிவு பண்ணுதா சார்? இல்லை உங்கள் சைட்லேருந்து இப்போ விஷ்ணு பண்ணலான்ட்டாருன்னா என்ன பண்ணலாம் சார் தான் கேட்பேன் நான். ஓகே, அவர் கேட்குறது என்ன பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம், அவ்வளோதான். அந்த நான் மேம்கிட்ட கேட்கும்போது நான் கேட்டேன். ஓகே, ஹீரோஸ்ட்ட கேட்கும்போது இப்போ நான் ரெடிமேட் சட்டையெல்லாம் வாங்கிட்டு போகிற ஆளே கிடையாது. நீங்கள் சைஸ் கொடுத்துங்க தைச்சிடலாம். ஓ அப்படிதான், நீங்கள் என்ன உங்களுக்கு தேவையோ அதை என்ன தேவைன்னு சொல்லுவீங்க. ஏன்னா இப்போ என்னன்னே தெரியாமல் நான் இது பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு கொண்டு போகிற சிறப்பில் நான் கிடையாது. நான் லோகேஷ் கனகராஜ் கிடையாது. லோகேஷ் நாகிட்ட வந்துட்டு சூப்பரான செட்டப் இருக்கும், அவர்கிட்ட நீங்கள் எதிர்பார்த்துட்டு போகலாம். அந்த ஸ்டேஜில் இல்லை. மேபி நான் 2-3 படம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னோட ட்ராக் இதுதான் அப்படின்னு நான் கண்டுபிடிக்க எனக்கு டைம் எடுக்கும்ல. ஓகே, நான் ஃபஸ்ட்டு படத்துல நான் அடுத்த 40 படத்தை நான் இப்படி தான் பண்ண போகிறேன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு தெரியவெல்லாம் கிடையாது. கரெக்ட். ஸோ அதனால் நீங்கள் என்ன வேணும்னு சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஓகே, எப்படி இருந்தாலும் ஒரு ஃப்ளேவர் வந்து நிற்கும். இந்த படம் முதல் படம் ரிலீஸ் ஆனதான் சார் தெரியும். கரெக்ட். எப்படி ஆடியன்ஸ் என்ன ஒரு இயக்குனராக நீங்கள் இருக்கிறீங்க எல்லாமே. ஓகே, ஸோ இப்போ லோகேஷ் சார் வந்துட்டு அவர் வந்த அந்த கைதி ஆகட்டும், விக்ரம் ஆகட்டும், மாஸ்டர் ஆகட்டும் தூக்கி கொண்டாடினாங்க. எங்கே போனாலும் லோகேஷ் இந்த வந்து தமிழ் சினிமாவோட ப்ரைட் எல்லாமே சொன்னாங்க. பட் ஒரு சில படங்கள் சரியாக போடல. ஒன்று அவரோட ஃபேஸை வச்சு ஏகப்பட்ட மீம்ஸ், ஏகப்பட்ட மாஃபிங் எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓகே அதை வந்து ஒரு நீங்கள் சிரிப்புக்கு பண்ணீங்க. ஓவர் டு தோஸ் போயிட்டு எல்லாத்துக்குமே அதை பண்ணி அதோட லோகேஷ்க்கு அது கோகேஷ்க்கு தராது ஒரு மீம்ஸ் வச்சு கொண்டாது. அதெல்லாம் வந்துட்டு அஸ் எ ஃபேனாக நீ ஒரு 2 படம் சரியாக போகல, ஓகே ஏதோ ஒரு திருப்திப்பட்ட முறையில் எதுவாக தான் நடக்கலாம். பட் அதுக்காக ஒரு ஆர்டிஸ்ட்டை போட்டு ஒரு டேரக்டரை போட்டு நீங்கள் இந்த அளவுக்கு ரோல் பண்ணுறது கொஞ்சம் நியாயமே இல்லாமல் எங்களுக்கே தோணுச்சு. நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தீங்க, உங்களுக்கு ஒரு அண்ணா அப்படிங்கும்போது நீங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்க? அவர்கிட்ட அவர் தான் சொன்னார் அதுக்கு. சார் நாங்கள் அதெல்லாம் பார்ப்போம் சார், நல்லா ஃபன்னாக இருக்கும் சார் சிலதெல்லாம். என்ன சார் ஓகே நீங்கள் சொன்ன அதே தான் திருப்பி. ஆமாம், ஆஹா ஓஹோன்னு தூக்கி கொண்டாடின நாட்கள் தான் இப்போ திருப்பி அடிக்கிறாங்க. அவங்களுக்கு கொண்டாட உரிமை இருக்குன்னா அவங்க அடிக்கும் உரிமை இருக்கு. அவங்க தட்டுறாங்க போறாங்க. ரெண்டாவது நம்ம படத்தை பார்க்கறதுக்கு தானே அவங்க வராங்க. நான் அவங்க படத்தை பார்க்க மாட்டேன்லாம் சொல்றது. உண்மையிலே எங்க படத்தை பார்க்க லோகேஷ் நான் பண்ண படத்தை பார்க்க அவங்க பிடிச்சிருக்கு. ஓகே, அவங்க சில டைம் வராங்க திருப்தி ஆகாம போறாங்க. அதனால அவங்க அதை வெளிப்படுத்துறாங்க. திருப்தி ஆனது போய் எப்படி கொண்டாடினாங்க, எஸ் அதெல்லாம் பார்த்து பூரி படம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இதுவும். ஏன்னா இப்போ அது நியூஸாக நடக்கிறது தானே சார். ஓகே சார் ரஜினி சாரே போட்டு அப்படி திருப்புவாங்க இப்படி திருப்புவாங்க. ஆனால் ரஜினி தான் சார் என்னைக்குமே. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் அந்த நிலைப்பாடெல்லாம் பெருசாக நாங்கள் பார்த்து சிரிப்போம். சொல்லுவோம்ப்பா என்னடா இவ்வளோ டைம் எடுத்து கலாய்ச்சிருக்காங்க, எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கான் பாரு அவன். இதுதான் இருக்கும். அதை பார்த்து டென்ஷன் ஆகிறதோ போகிறதோ சில இடத்துலலாம் கண்டிப்பாக கடுப்பு ஆகும். ஏன்னா அதை பார்க்கும்போது தெரியும் இந்த அம்மாவுக்கு பாம்பு மேலாம் இது கிடையாது, இந்த ஆள் மேலே காண்டு என்னே காட்டுறாங்க. எனக்கு இந்த டைலாக் மட்டும் அதை பார்க்கும் போதே கண்டிப்பாக தோணும். அது கமல் சார் டைலாக் வேறையா? ஆமாம், அது வேணும், இது உனக்கு வேணும் இந்த பக்கம் தான் காண்டிருக்குன்னு. அதை பார்க்கும்போது சரி ஓகேன்றோம். மற்றெல்லாம் பார்த்தா உண்மையிலே ஒருத்தர் எஃபோர்ட் போட்டிருப்பான். ஏன்னா நாட்டில் என்னெல்லாம் பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீ என்ன கலாய்க்கிறதுக்கு இப்போ எஃபோர்ட் போட்டிருக்கேன் தான் இருக்கும். நாங்கள் ஜாலியாக தான் பார்த்து பேசிப்போம். ஓகே, அது அவரு சீரியஸாக எடுத்துக்கல. அதெல்லாம் இதுக்கு முன்னாடியே பார்த்துக்கோங்க. சீரியஸாக கடுப்பார சிறப்பில் இருக்கும் சார். பட் ஆனால் இது வந்து உச்சக்கடை டென்ஷனாக இது போகிறதும் கிடையாது. ஓகே, அந்த மாதிரி இது நடக்கும். அதெல்லாம் மீம் சார். அது ரெண்டாவது அது ஒரு மீம். அதை பார்த்து டென்ஷனாக உட்காந்துலாம் கிடையாது. எங்க இன்னொரு ஜாலியான ஃபன்னான பர்சன், ரொம்ப வெளிப்படையான ஆள். நான் இப்படி ஒன்று சொல்லிட்டு அப்படி ஒன்று பண்ணுறேன் அப்படியெல்லாம் கிடையாது. ஓகே, என்ன தோணுச்சா சொல்கிற ஒரு ஆள். ஸோ அதனால் சிம்பிள், அதை சரியாக எடுத்துக்கிறீங்க. அவ்வளோதான் சார். ஓகே, ஸோ வந்துட்டு எனக்கு இப்போ ஹாயோட எனக்கு இவ்வளோ கேட்டதுக்கப்புறம் இந்த படம் எனக்கு பார்க்க போகும்போது எனக்கு பிடிச்ச யாடி நிமோனியம் நயன்தாரா ஒரு பார்க்க போகிற ஒரு எக்ஸைட்டிங் இருக்குது. பட் ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்த்து வரலாம் ஹாய்க்கு? சார் அவுட் அண்ட் அவுட் பக்கா ஃபேமிலி என்டர்டைனர். நீங்கள் யாடி மோகினி, சந்தோஷ் சுப்ரமணியம், சம்திங் இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி குடும்பமாக போய் எந்த டென்ஷனும் இல்லாமல். ஓகே, அந்த ஜோன் ஒரு படம். சொன்ன படம். ஓகே, நீங்கள் உள்ளே போய் நல்லா சிரித்து சந்தோஷமாக 4 சொட்டு கண்ணீரோட தொடச்சிட்டு வெளியே வந்துடலாம். ஓகே, கண்ணீரோடய அனுப்ப மாட்டேன், சிரிச்சுட்டு அனுப்பி. ஸோ அந்தளவுக்கு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப மன நிறைவாக. ரெண்டாவது எனக்கு அந்த ஆர்டிஸ்ட் பார்த்தாங்க சார். இப்போ நார்மலாக எனக்கு நான் பார்க்கும்போது அந்த படங்கள்லாம் பார்த்தா அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது கவின் சார், நயன்தாரா மேம் மட்டும் இல்லை, இந்த பக்கம் பாக்யராஜ் சார், ராதிகா மேம், பிரபு சார், சத்யன், விடிவி, பெப்சி, எனக்கு இவ்வளோ பேர் இருப்பாங்க. எனக்கு அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் எனக்கு அவங்களோட ப்ரைம் டைம் எமோஷன்ஸ் எல்லாமே கேப்சர் பண்ணி தான் நான் படம் பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் ரிப்பீட் வாட்ச் வேல்யூவாக ரொம்ப ஒரு ஆல்வேஸ் கோ டு ஃபிலிமாக இருக்கும். பட் ஒய் யூபிஏ வருது? யூபிஏ சென்சார் ஒரு சில விஷயங்கள் இருக்குது சார். ஓகே, அதை காட்டுற அது அதாவது ஃபுல் வெள்ளை சட்டையில் வந்து ஒரு சின்ன மஞ்சள் கலர் கூட தெரியும்வாங்களா? ஆமாம், அந்த மாதிரி இதில் நீங்கள் இது வச்சிங்கன்னா இது தெரிஞ்சு இது மற்ற படங்களில் பெருசாக விஷயம், இந்த படத்தில் பெருசாக தெரியும். பரவாயில்ல சார், நான் எதுவுமே அதில் தப்பாக காட்டவே இல்லை. ஓகே, இந்த விஷயத்தை காட்டக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் நான் இது வச்சுக்கணும் சார். சரி ஓகே, அது உங்கள் கால் தான். நம்மள அடி தடி எது அதெல்லாம் தான் கேட்குறேன். டபுள் மீனிங் ஜோஸ் கூட எதுவுமே கிடையாது. ஓகே, பட் சம்திங் ஏதோ ரீசனா. பாக்யராஜ் படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். பாக்யராஜ் படம் போகும்போது அங்கே ஒரு மாடு ஏன் கத்துது தெரியுமா? ஆமாம்,
அது மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம். இப்போ அந்த மாடை மியூட் பண்ணிட்டீங்கன்னா அவர் எதை பற்றி பேசிட்டு இருப்பாரு. எனக்கு அந்த மீட்டர் புரியுது. அவ்வளோதான், எனக்கு அந்த தான். இதெல்லாம் காமிக்காம என்ன போறீங்க, குடும்பம்னு ஆயிடுச்சு. ஆமா, அந்த மாதிரி அந்த ஒரு சில ஜோக்ஸ் வந்து அதெல்லாம் பாக்யராஜஸ்க்கு எப்படி இருக்குமோ நான் அந்த தான் பண்ண பார்த்துட்டு இருப்பேன். ஓகே, ஸோ அதே தான். சூப்பர். எனக்கு இந்த இன்டர்வியூ எனக்கு ஒரு விஷயம் புரியுது. மேபி நான் ஹாய் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் இன்னும் நிறையா வாட்டி கோ டு த ஃபிலிமா இதனோட லிஸ்ட்டில் ஹேட் ஆகும் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ரீசெண்டாக கூட படங்கள் பார்க்கும்போது சனிக்கிழமை ஒரு டே அவுட் ஃப்ரெண்ட்ஸோட உட்காரும் போது மச்சான் சந்தோஷ் சுப்ரமணியம் யாடி நீ மோனி அந்த இதில் ஏதாவது படம் போடுறா அப்படின்னா பின்னாடி போய் தேட வேண்டியதாக இருக்குது. ஆமாம், ரீசெண்டில் அப்படி ஒரு படமே வரல. எல்லாமே ஒரு மாதிரி கிரைம் த்ரில்லர் எல்லாமே இருக்குது. ஒரு கோ டு கோ ஃபிலிமா எல்லா பாட்டு தெரிஞ்சவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க ஒரு படம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மேபி இது வந்து அந்த லிஸ்ட்டில் ஹேட் ஆகும் நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் சொன்ன வரைக்கும் எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக தியேட்டர்லேயும் அது எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும் நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் இந்த இன்டர்வியூக்கு. ஆடியன்ஸும் அதை எதிர்பார்ப்போட ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வருவான்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.